வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்துட்டு ஒரு vlog தாங்க பார்க்க போறோம். இந்த vlogல வந்துட்டு இப்ப கத்தார்ல ஸ்கூல்ல என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம கார்டன்ல நம்ம இந்தியாவுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் செடியெல்லாம் எப்படி இருக்கு, என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை முதல் தடவை பாக்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. கத்தார்ல இப்ப எல்லா ஸ்கூல்லயும் பாத்தீங்கன்னா ஆனுவல் எக்ஸாம் வந்து நடக்க போகுதுங்க. விசாகனுக்கும் வந்து ஆனுவல் எக்ஸாம் வந்து வரப்போகுது. எப்ப வருது அப்படின்னா 25th வந்து இந்த பிப்ரவரி ஸ்டார்ட் ஆகுது. முடியது பாத்தீங்கன்னா மார்ச் 13th தான் வந்துட்டு லாஸ்ட் எக்ஸாம். அதுதான் வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க. ஸ்கூல் லீவ் விட்டுட்டு எப்ப ரீஓபன் பண்ணுவாங்க அப்படின்னா ஏப்ரல் 8 வந்து விசாகனுக்கு வந்து ரீஓபன் பண்றாங்க. ஸோ ஏப்ரல் 8க்கு அப்புறம் அவங்க எல்லாமே வந்து நெக்ஸ்ட் கிரேட் வந்து போக ஆரம்பிச்சிருவாங்க, குட்டீஸ் எல்லாமே. இப்போ ஆனுவல் எக்ஸாம் ஒட்டி அவங்க கிளாஸ்ல என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாகன் குட்டி கிட்ட கேட்குறேன். விசாகன் வேற நியர்பை வந்து ஒரு 3 வாரமா வந்து ஸ்கூலும் லீவ் போட்டாச்சு. அதனால வந்து இப்போதான் அந்த சிலபஸ் போர்ஷனு எல்லாமே வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நடுவில் வந்துட்டு இப்போ இந்த இதுவும் வந்ததுனால எல்லாத்துக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க விசாகனுக்கு. குட்டி, இப்போ உங்க ஸ்கூல்ல என்னெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, என்ன பண்றாங்க? ஆனுவல் எக்ஸாம்க்கு ஒர்க் ஷீட் எடுக்க சொல்றாங்க. அந்த ஒர்க் ஷீட்ல எழுத ரிவிஷன் பண்ண சொல்றாங்க. நிறைய இருக்கு சாப்டர்ஸ். எல்லாம் எடுத்துட்டியா? பிரிண்ட் அவுட்ல எடுத்து வச்சுக்கிட்டியா? இன்னொன்னையும் தான் பிச்சோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ். சரி, ஓகே. அம்மா இன்னைக்கு வந்து எடுத்து தரேன். இன்னைக்கு தான் கிளாஸ் பீரியட் இல்லைல்ல, இன்னைக்கு வா ஸ்கூல் வீட்டு வா, எடுத்து தரேன். அப்புறம் இன்னைக்கு இன்னொன்று என்ன எடுத்துட்டு வர சொன்னாங்களே உங்க மேம், என்னது? எதுக்கு பல்சஸ்? பல்சஸ் அப்புறம் 1 kg of rice. பல்சஸ் ஆர் 1 kg of rice. எதுக்கு அது? ஏன்னா ரமதான் சேரிட்டி டிரைவ்னால. ஆமாம், இங்கே வந்து ரமதான் மந்த் வர்றப்போ சேரிட்டி டிரைவ் மாதிரி இவங்க ஸ்கூலில் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கிளாஸ் கிட்ஸ்க்கும் ஒன்று ஒன்று கொடுப்பாங்க. இவங்களுக்கு வந்து பல்சஸ் அப்பெல்லாம் ரைஸ் வந்து 1 kg கேட்டிருக்காங்க. எடுத்து வச்சுக்கிட்டியா? ஒரு கிளாஸ் குட்டீஸ்க்கும் ஒன்று ஒன்று கொடுப்பாங்கங்க. டீ பேகு, அதுக்கப்புறம் வந்துட்டு ரைஸு, பல்சஸ்ஸு, அந்த மாதிரி தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க. அது இல்லாதவங்களுக்கு அவங்களாவே அந்த சேரிட்டி டிரைவில் வந்து கொடுத்துருவாங்க. செகண்ட் குட்டி, இப்போ கிளைமேட் எப்படி இருக்கு கத்தாரில்? ரெய்னியா? ஆமாம், இன்னைக்கு காலையிலே பாருங்க மழை. நேற்றுக்குமே மழை, இன்னைக்கும் மழை. ஆமாம், ஜாக்கெட்டு ப்ளஸ் அது வந்து வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும். நேற்றுக்கும் மழை, இன்றைக்கும் மழை. கத்தார்லேயே மழை பெஞ்சிட்டே இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா 10:45 கிட்ட ஆகுது. இந்த டைமில் வந்து மழை பெஞ்சிட்ருக்கு கத்தாரில். லைட்டாக மழைன்னு சொல்ல முடியாது, தூறல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இதை பாருங்க, காரில் எல்லாம் வந்து இதுவாகிட்டு இருக்குது. கீழே அந்த தண்ணியில் பார்த்தா தெரியும், தூறல் வந்து லேசாக வந்துட்டுருக்கு. நான் எதுக்கு வந்திருந்தேன்னு பார்க்குறீங்க, வெளியில் துணிக்காய வச்சுருந்தேன். அதெல்லாம் ஈரமாயிருமேன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு இழுத்து போட்டு சரி போய் பார்ப்போம் எவ்வளோதான் மழை பெய்யுதுன்ட்டு வந்தாச்சு. யூஸ்வலாக இந்த டைமில் கொஞ்சம் வெயில் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெயிலே வரல. காய போடுறப்பயே கொஞ்சம் டவுட்டோடு தான் காய போட்டேன். அதுக்கேற்ற மாதிரியே மழை பெஞ்சிருச்சு. நம்ம ஊரில் தான் மழைக்காலம் வந்துருச்சா, ஐயோயோ துணியை எடு ஓடு அப்படின்ட்டு ஓடிட்டு இருப்போம். ஆனால் இப்போ இங்கே கத்தாரில் வந்து எல்லாம் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரிங்க இங்கெல்லாம் நல்லா தூறல் வந்து போட்டுட்ருக்கு. ஒரு ரணக்கலத்துலேயும் நம்மளுக்கு ஒரு குதூகலம் என்னன்னா, நம்ம ஜீவிதா ஒரு கூட துணியை துவைச்சி வச்சிருக்கா காயப்பட. ஜாலியா காயப்படு ஜீவிதா. ஏன் மண்டை மேலே காய வைக்க போறியா? அடிங்க, போயிட்டு வாங்க, என்ஜாய். இந்தியாவுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளோட கார்டன் வந்து இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நிறைய வந்து இதுல ஒரு அதிசயமான ஒண்ணெல்லாம் நடந்திருக்கு. நான் தான் ரஞ்சுக்கு நிறைய சர்ப்ரைஸ்லாம் பண்ணிருக்கேன். ஆமா, அந்த சர்ப்ரைஸை காமிக்கிறேன். அடுத்து ஜீவிதாக்கு சம்மடி உழப்போகுது. சாமந்தி பூச்செடி நான் போனப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று அந்த மாதிரி தான் பூ வச்சிருந்தது. இப்போ வந்து சூப்பராக நிறைய பூ வச்சிருச்சு. இது நம்ம வந்து அழகுக்காக தான் வச்சது. இது சாமிக்கெல்லாம் நம்ம வைக்க முடியாது. இங்கே சைடில் என்னன்னா சொரக்கா விதை சும்மா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு போட்டு விட்டேன். அது வந்துருச்சு, நிறையவே வந்துருச்சு சொரக்கா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த செடியை எடுத்தோன்னா இதுவாயிரும். அதனால மறுபடியும் இதை எடுத்து வேற இதில் மாற்றணும். மண்ணை வந்துட்டு ஒரு டப்பாக்கு போடலான்னு இருக்கேன். பால்சம் எல்லாம் நல்லா அழகாக பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஒன்று ஒரு கலர் வரும். இது வந்து பிங்க் கலர் வருதா, இந்த சைட் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் வருது. ஸோ இது ஒரு மாதிரி வந்து கலர்ஸ் வந்து மாறும். இதில் என்ன கலர்னு தெரில. இதுவும் வந்து பர்பிள் தான் இல்லைடா? இது வந்து சாலட் கீரை.
இதுக்கு முன்னாடி ஒரு சாலட் கீரை வச்சிருந்தேன், அது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இங்க பேர் குருவி கக்கா போயிருக்கு. ஆமா. அடுத்து இது வந்து நம்ம தக்காளி செடி எவ்வளவு பத்திரமா பாத்துருக்கேன் பாருங்க. ஆமா, அடுத்து இது காமிக்கிறேன் நானு. அதை பார்த்துட்டு அப்புறம் ஜீவிதாவை பாராட்டுங்க. இங்க தக்காளி வந்து காய் வந்து வச்சிருக்கேன், நல்லா குட்டியா இருக்கு, அழகா இருக்கு. என்ன பண்ணி வச்ச நீனு? நான் ஒன்னும் பண்ணல, தண்ணி தான் ஊத்துனேன். அதான் தண்ணி என்ன தெரியுமாங்க பண்ணிட்டா, இந்த டப்பு ஃபுல்லா நிக்கிற மாதிரி ஊத்திட்டா. நான் ஊர்ல இருந்து வந்த உடனே பார்த்து ஷாக் ஆயிட்டேன். எல்லாமே சுருண்டுருச்சு. இத பாருங்க, அழகா காயெல்லாம் வச்சிருக்கு. இங்க ஒரு காய் இருக்கு, அடுத்து இங்க 2 காய் தொங்குது. அதெல்லாம் நல்லா சொல்லு. இங்க பாருங்க, இங்க 2 காய், அந்த சைடு 3 காய்னு எல்லாம் கொத்து கொத்தா அழகா வந்துட்டு இருந்துச்சு. ஆனா என்ன பண்ணனா ஃபுல்லா என்ன ஊட்ட சத்து கொஞ்சம் அதிகமா போகவே அது செத்து போச்சு. ஆமா, எப்பயுமே நீங்க தண்ணி வந்துட்டு இந்த குளிர் டைம்ல ரொம்ப நிக்கிற மாதிரி இருந்ததுன்னா வேரெல்லாம் அழுகிடும். அதனால பாருங்க செடி எல்லாமே பட்டு போயிருச்சு. இப்ப எல்லாமே இப்படிதான் இருக்கு. நான் லாஸ்ட் வீடியோல கூட காமிச்சிருப்பேன்டா நம்ம கார்டன்ல எப்படி இருந்து போட்டு மூஞ்ச பாரு எப்படி இத பண்ணி விட்டாங்க. பத்தியா முருங்கை செடி எவ்வளவு பத்திரமா நான் தண்ணி ஊத்தினதும் அது இலையே வைக்காம பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இல்ல நான் ஊருக்கு போறப்பே ஆரம்பிச்சிருச்சு அது. வர இரு, எங்க முருங்கை மரம் என்னன்னே தெரியல, எங்க பேச்சு கேட்கவே மாட்டேங்குது. போன தடவை மண்ணுல வச்சிருந்தோம் இல்லடா, எதுதான் நம்ம பேச்ச கேக்குது? அதுதான் கேக்கு. போன தடவை மண்ணுல வச்சிருந்தப்ப நான் என்ன நினைச்சு வச்சேன்னா காய் நிறைய வரும், அதனால மண்ணுல போன்ட்டு வச்சிருந்தேன், டப்புல வைக்காம. சரியா? அப்ப என்னாச்சு, 2 வருஷம் கழிச்சுதான் காயே வந்துச்சு. இந்த தடவை கீரை வந்தா போதுன்னு சொல்லிட்டு இந்த சின்ன டப்ல வச்சா எடுத்த உடனே பூ வந்துருச்சு. ஒரு இலை கூட வரல. இங்க பாருங்க, இந்த செடியில மட்டும்தான், இந்த கட்டையில மட்டும்தான் இது வந்திருக்கு, முருங்கீரை வந்திருக்கு. மீதி எல்லாமே வந்துட்டு பூ வச்சிச்சு. காய்க்குதான்னு பாப்போம். இது நம்மளோட பாலக்கீரை. பாலக்கிழமை நல்லா சூப்பரா வந்திருக்கு. திரும்பி இதை வந்து ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் நல்லா பாத்துருக்கடா. பீன்ஸ் நிறைய கொத்தா இருந்துச்சுல்ல, நானே ஒரு 1/4 கிலோ பீன்ஸ் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டியா? ஊருக்கு போயிருந்தப்ப அது நல்லா பெருசா இருந்தது. இப்ப அடுத்த ஷிஃப்ட் வந்து காய் இப்பதான் வச்சிருக்கு. நான் கரெக்டா ஊருக்கு போறப்பதான் வந்துட்டு நிறைய காய்ச்சிருந்தது. சரியா? ஆமாண்டா, இது வந்து சின்ன வெங்காயம். அடுத்தது வந்து கத்திரிக்காய். கத்திரிக்காயில எல்லாம் நல்லா வந்து பூ வச்சிருக்கு. அடுத்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து காய் வர ஆரம்பிச்சிரும். இந்த பாருங்க, உள்ள எல்லாம் மாமி மாமியும் கத்திக்கிட்டு இருக்குங்க. 3 தக்காளி இருக்கீங்க. இது வந்து சாலட் யூஸ் பண்ற கீரை. பச்சி சாப்பிட்டுருக்கலாம்ல. நான் தான் சாலட் சாப்பிடுறது இல்லையே, அது நான் ஹெல்த்தி எல்லாம் சாப்பிட மாட்டேன். உன் கூட இருக்கேன்ல, அப்ப அப்படிதான் இருப்பேன். ஸோ இது எல்லாமே வந்து போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இந்த கீரை செடி வந்து எப்படி இருந்துச்சு நான் காமிக்கிற பாருங்க. செம்ம ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது அந்த சாலட் கீரை எல்லாமே. இப்போ வந்து காய வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், இதுக்கு மேலே இதை தூக்கி போட வேண்டியதுதான் இந்த செடியை. லெமன் கிராஸ். எஸ், இது என்ன செடின்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அதுதான் தப்பு செடி. அப்படிங்க. நான் முன்னாடி காமிச்ச தக்காளி எல்லாம் பாருங்க நல்லா பெருசாயிடுச்சு. முன்னாடி குட்டி குட்டியா காமிச்சிருந்தேன்ல வீடியோல, அதெல்லாம் நல்லா பெருசாயிடுச்சு. அதுக்கு அடுத்தது இங்க வெங்காயம் இதெல்லாம் வச்சிருந்தேன். நான் ஊர்ல இருந்து வந்து கரெக்டா இன்னையோட 1 வாரம் ஆக போகுது. ஒரு நாள் கூட இன்னும் தண்ணியே ஊத்தல. அதுக்குள்ளார மேடம் ஊத்துன தண்ணி பாருங்க இன்னும் எவ்வளவு இருக்குன்ட்டு. எவ்வளோடா ஃபுல்லா வலி ஊத்திருவியா? அவளை கேட்டா நான் 1 நாள் தண்ணி ஊத்துவேன், 2 நாள் ஊத்த மாட்டேன், அதனால நான் ஃபுல்லா ஊத்தி விட்டுருவேன் அப்படிங்கிறான். அது அப்பதான் பண்ணேன். அது போன வாட்டி கொடுத்துட்டு போனேன்ல, அப்பதான் அப்படி பண்ணேன். இந்த வாட்டி கொஞ்சமா தான் ஊத்துனேன். அப்புறம் எப்படி அவ்வளவு தண்ணி நினைச்சு? பக்கெட்ல ஏதோ ஃபால்ட்னு நினைக்கிறேன். பக்கெட்ல ஃபால்ட். நான் எவ்வளவு நாள் ஊத்திட்டு இருக்கேன் ராஸ்கல். பாரு, இதெல்லாம் நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் தாங்கும்டா. கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் தாங்கும். தக்காளி அதெல்லாம் தாங்காது. நெக்ஸ்ட் டைம் கொடு, மொத்தத்தையே கடிச்சு வச்சிரு. நான் உங்ககிட்ட கொடுக்கவே மாட்டேன். அடுத்து நம்ம கருவேப்பிலை செடி. இது வந்து சொரக்கா 2 வச்சிருந்துச்சு. அந்த 2ல வந்துட்டு 1 போயிருச்சு. புடிங்கிறாத. இந்த 1 தான் இருக்கு. இதுவுமே அடியில கொஞ்சம் பழுக்கிற மாதிரி எல்லோயிஷ் ஆகுது. இதுவுமே பறிச்சிடணும். அடுத்து நம்மளோட முடக்கத்தான் கீரை எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. அந்த வாட்டிக்கு லைனா போயிட்டு இருக்கு. ஒரு 2 தடவை தோசை ஊத்தலாம் போலல. இல்ல சூப் செஞ்சிருவோமா? நாளைக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான டே. என்னன்னா விசாகன் குட்டியோட பர்த்டேங்க. விசாகன் குட்டி வந்து எல்லாம் ரிவிஷன் பண்ணி
எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான்னு பாருங்கள். 30 out of 30 வந்து எடுத்திருக்கான். குட்டுன்னு போட்டிருக்காங்க மேமு. ஹாப்பியா விசாகன்? அதுவும் தமிழ்ல. ஆமாம், தமிழில் வந்து படிச்சிட்டாரு சாரு. இது எல்லாமே தாங்க விசாகன் குட்டியோட ரிவிஷன் ஒர்க் ஷீட்டு. ஒன்றுத்துலேயும் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 6 பேஜாவது இருக்கும். இது வந்து கொஷின்ஸ் மட்டும்தான், ஆன்சர்லாம் தனியாக நோட்டில் எழுதுவாங்க. ஒன் வேர்டெல்லாம் இதிலே இது பண்ணுவாங்க. இதில் இவங்க ரிவைஸ் பண்ணுற கொஷின் தான் வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, இந்த மாடலில் வரும். அதாவது இதில் கொஷின் ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக கொஷின் ஆன்சர் வரும், இதில் மேப் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக மேப் வரும். அந்த மாதிரி தான் வருமே தவிர இதில் இருக்க கொஷின் ஆன்சரே வராது. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மினிமமே வந்துட்டு கம்மியாக 6 சாப்டர். இங்கிலீஷ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 10 இதுக்கிட்ட இருக்குது. இல்லை நிறைய ரைட்டிங் ஒர்க்கு அந்த மாதிரி நிறைய இருக்குது. இது வந்து மேக்ஸோட ரிவிஷன். இது என்னென்ன இது இருக்குன்ட்டு அப்படியே போட்டுருக்காங்க பாருங்கள். இந்த தடவை கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது அவனுக்கு. டேட்டா ஹேண்ட்லிங், அதுக்கடுத்து ஜாமெண்ட்ரிலாம் இந்த ஏஜ்லேயே வந்திருக்கு அவங்களுக்கு. 7 பேஜ் மொத்தம் இது மேக்ஸுக்கு இது. ஸோ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து ரிவிஷன் இது வந்து எடுத்து ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்கு. அதுக்கடுத்து இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் வந்து நிறைய இருக்குது. இப்போ இதில் வந்து 8 பேஜ். இது இல்லாமல் முன்னாடி வந்துட்டு ஒரு 7 பேஜ் கிட்ட பிரிண்ட் அவுட் எடுத்திருந்தோம். ஸோ அது மாதிரி நிறைய வந்து ரிவிஷன் வந்து போய்கிட்டே இருக்குது விசாகன் குட்டிக்கு இங்கே. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேற ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே, பாய்.